உங்களோட விசா ஸ்டேட்டஸ் முடிஞ்சு நீங்கள் கனடாக்குள்ளே இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த 2026 மேல கனடியன் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரோட விசாலாம் எக்ஸ்பைரி ஆகிட்டு நீங்கள் கனடாக்குள்ளே இன்னும் இருக்கீங்களோ அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி எடுத்து அவங்க எல்லாமே நாங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ரிப்போர்ட்டேஷன் மட்டும் கிடையாதுங்க, இதில் ரொம்ப சீரியஸான இஷ்யூ இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாரோட விசாவும் எக்ஸ்பைர் ஆனதுக்கப்புறம் நமக்கு 90 days பீரியட் இருக்கும். அந்த 90 daysக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட விசா வந்து ரீஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணணும். ஒருவேளை பண்ண முடியலை அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் கண்ட்ரிக்கு திரும்ப போயிடுங்க, திரும்ப ட்ரை பண்ணி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பண்ணாத பட்சத்தில் நமக்கு வந்து அது ரீஸ்டோர் பண்ண முடியலை, பட் ஸ்டில் நம்ம கனடாக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே நம்ம டிப்போர்ட் பண்ணுவோன்றாங்க. அது ஒரு இஷ்யூ. அந்த மாதிரி டிப்போர்ட் பண்ணப்பட்டவங்க 5 வருஷத்துக்கு திரும்ப கனடாக்குள்ளேயே வர முடியாதுன்றாங்க. அதுதான் மெயின் இஷ்யூ. பிகாஸ் நம்ம அட்லீஸ்ட் நம்ம கண்ட்ரிக்கு போயிட்டோன்னா கூட திரும்ப ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் இயரோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமும் உள்ளே வர முடியும். பட் இவங்க ஒரு தடவை டிபோர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா 5 yearsக்கு நம்ம ப்ரொஃபைல் வந்து பேன் பண்ணிடுவோன்றாங்க. இது வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக பார்க்கப்படுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட விசா எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, நீங்கள் அந்த 90 days பீரியட்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவு ரீஸ்டோர் பண்ண பாருங்கள். ஒருவேளை பண்ண முடியல அப்படின்னா உங்களோட கண்ட்ரிக்கே திரும்ப போயிட்டு திரும்ப ட்ரை பண்ணி உள்ள வாங்க. கமெண்ட்டோட இந்த டிசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you on next video. Bye bye.